விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் யூஜிசி நெட் என்றால் என்ன, இந்த எக்ஸாம் எழுதுவதனால் என்ன பயன், என்ன மாதிரியான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் ஃபீஸ் போன்ற தகவல்களை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுவதால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் என்றால், நீங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் அல்லது யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண போகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி இருக்க வேண்டும். அதுவே நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஜாயின் பண்ண வேண்டும் என்றால் பிஎட் முடித்திருந்தால் போதுமானது. அல்லது நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீர்கள் அல்லது பிஹெச்டி பண்ண போகிறீர்கள் என்றால் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் முடித்திருந்தால் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட், அதாவது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீர்கள் என்றால் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் முடித்திருப்பதன் மூலம் ஈஸியாக ஜாபில் ஜாயின் பண்ண முடியும். நெட் என்பது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஒரு அடிப்படையான தகுதி தேர்வு தான் இந்த நெட் எக்ஸாம். இதை யார் கண்டக்ட் பண்ணுகிறார்கள் என்றால் என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த எக்ஸாமை யூஜிசி நெட் அல்லது என்டிஏ நெட் அல்லது யூஜிசி என்டிஏ நெட் எக்ஸாம் என்று அழைப்பார்கள். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் என்பதால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக இருக்கும். இந்த எக்ஸாம் வருடத்திற்கு 2 முறை நடக்கும். ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் நடைபெறும். இந்த எக்ஸாம் ஆனது இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜேஆர்எஃப் அண்ட் லெக்சர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுகிறீர்களா அல்லது லெக்சர்ஷிப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுகிறீர்களான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது ஜேஆர் அண்ட் லெக்சர்ஷிப்பை பொறுத்தவரை கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். லெக்சர்ஷிப்பை பொறுத்தவரை நார்மல் கட் ஆஃப் இருந்தால் போதுமானது. இந்த கட் ஆஃபை பொறுத்தவரை இயர்லி ஒன்ஸ் சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஜேஆர்எஃப் எழுதுபவர்களுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், பிடபிள்யூடி அண்ட் உமனாக உள்ளீர்கள் என்றால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆனால் நெட் எக்ஸாமை பொறுத்தவரை எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் 35 வயது வரை இந்த ஜேஆர்எஃப்க்கு ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாராகி இருந்தால் நெட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பொறுத்தவரை 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இதில் பேப்பர் 1இல் ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட், அதுவே பேப்பர் 2வில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 ஒவ்வொன்றிலும் 10 யூனிட்ஸ் இருக்கும். 3 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் பேப்பர் 1இல் 50 கேள்விகளுக்கு 100 மதிப்பெண்களும், பேப்பர் 2வில் 100 கேள்விகளுக்கு 200 மதிப்பெண்களும், டோட்டலாக 150 கொஸ்டினும் 300 மதிப்பெண்களும் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. இந்த 2 பேப்பர்களுக்குமான எக்ஸாம் ஒரே நேரத்தில் தான் நடக்கும். ஓகே, இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்க வேண்டும், அல்லது ஃபைனல் இயர் படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஃபைனல் இயர் முடித்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுபவர்கள் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும். மாஸ்டர் டிகிரி முடித்தவர்கள், ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவர்கள் 55% மார்க்ஸும், ரிசர்வ்டு கேட்டகரியில் உள்ளவர்கள் 50% மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவர்கள் ரூபாய் 1150, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லில் உள்ளவர்கள் ரூபாய் 600, எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி பர்சன் மற்றும் தேர்ட் ஜெண்டராக உள்ளவர்கள் ரூபாய் 325 கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.